මොකද යුදෙව් සංස්කෘතිය කියන්නේ අපේ දෙමළ සිංහල ඉංග්‍රීසි සංස්කෘතිය වගේ නෙවෙයි. ஏனென்றால் யூத கலாச்சாரம் என்பது எங்களுடைய தமிழ் சிங்கள ஆங்கில கலாச்சாரத்தை போன்றல்ல. යුදෙව් සංස්කෘතිය දෙවියන් වහන්සේ නිර්මාණය කරලා දුන්න සංස්කෘතිය. அந்த யூத கலாச்சாரமானது தேவன் திட்டம் பண்ணி உருவாக்கி கொடுத்த கலாச்சாரம். එතකොට විවාහය යුදෙව් සංස්කෘතියට අනුව මනුෂ්‍ය පුත්‍රයාගේ වයස 40 සිදු වෙනවා නම් அப்படியானால் யூத கலாச்சாரத்தின்படி ஆணுடைய வயது 40 வயதிலே அங்கே திருமணம் நடக்க வேண்டுமானால் ඊට පස්සේ සිදුවන්නේ දේවලුත් යුදෙව් සංස්කෘතියට අනුව සිදු වෙන්න ඕනේ නේද? அப்படியானால் அதற்கு பின்பு நடைபெறுகிற சம்பவங்களும் யூத கலாச்சாரத்தின்படி நடக்க வேண்டும் அல்லவா? පොඩ්ඩක් ඉන්න ඒක පස්සේ මම කියලා දෙන්නම්. கொஞ்சம் பொறுங்கள், அதை பின்பு நான் சொல்லி தருகிறேன். දැන් බලමු මොකක්ද වෙන්නේ කියලා. இப்பொழுது பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று. එතකොට යේසුස් වහන්සේගේ විවාහ මංගල්‍ය ඔන්න දැන් පටන් ගන්නවා. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய திருமணம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெறுகிறது. ඔන්න 8 වෙනි පදේ ඉඳන් 8ஆம் வசனத்திலிருந்து දීප්තිමත් වූ පවිත්‍ර වූ සිහින් වස්ත්‍රයන් පැළඳෙන්නට ඈට ලැබුණේය. සිහින් වස්ත්‍ර නම් ශුද්ධවන්තයින්ගේ ධර්මිෂ්ඨ ක්‍රියාය. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. මොකද්ද ශුද්ධවන්තගේ ධර්මිෂ්ඨකම කියන්නේ මෙතන? இந்த இடத்திலே பரிசுத்தவான்களுடைய நீதிகள் என்று சொல்லப்படுவது யாது? යේසුස් වහන්සේව තම ගැලවුම් කාර්යානන් වහන්සේ හැටියට පිළි අරගෙන இயேசு கிறிஸ்துவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு උන්වහන්සේ පමණයි මගේ දෙවියන් වහන්සේ කියලා විශ්වාස කරගෙන அவர்தான் என்னுடைய இரட்சகர் என்று விசுவாசித்து උන්වහන්සේව අනුගමනය කරන කිතුණුවන් அவரை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள். ක්‍රිස්තියානි අය තමයි ධර්මිෂ්ඨය. கிறிஸ்தவர்கள் தான் நீதிமான்கள். ධර්මිෂ්ඨකම කියන්නේ ක්‍රියා නෙවෙයි. நீதி என்பது கிரியை அல்ல. ධර්මිෂ්ඨකම කියන්නේ දෙවියන් වහන්සේත් එක්ක යහපත් සම්බන්ධතාවය. அந்த நீதி என்பது தேவனோடு நல்ல நேர்த்தியான உறவு. ඔන්න දැන් ඒ අය දැන් සුදු එහෙම ඇඳගෙන அப்பொழுது இவர்கள் வெண் வஸ்திரம் தரிக்கப்பட்டவர்களாக, ඒ කියන්නේ ධර්මිෂ්ඨකම. அதாவது நீதி. දැන් 9 තවද 9 වසனம். බැටළු පැටවානන්ගේ සරණ මංගල්‍ය කෑමට කැඳවන ලද්දෝ වාසනාවන්තෝය කියා ලියාපන්නයි ඔහු මට කීවේය. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். කවුද? யார் இவர்கள்? සභාව යේසුස් වහන්සේව කසාද බඳිනවා නම් சபை இயேசு கிறிஸ்துவை திருமணம் முடிக்க வேண்டுமானால் ඒ විවාහ මංගල්‍යයට කැඳවන ලද්දෝ කවුද? அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? පොළොවේ ඉන්න අයද? பூமியில் இருந்தவர்களா? උන් වන වෙච්ච ඇඟ පිටින් ගල් වරුසාවට තෙමි තෙමි ඉන්නවා. அவர்கள் கொடிய புண்களினாலே கல்மலையினாலே காயப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். 6 ගත්තේ නැති අය 6 பெறாதவர்கள். ඒගොල්ලෝ මංගල්‍ය නැහැ. ඒගොල්ලෝ ස්වර්ගේ නැහැ තාම. அவர்கள் இன்னும் பரலோகத்திலே இல்லை. ඒගොල්ලෝ පල්ලෙහා ඉඳන් හැබැයි ගල් වරුසාවට ඒගොල්ලෝ අහුවෙන්නේ වනවලට අහුවෙන්නේ නැහැ. ඒක බයිබලේ වැළුවනේ අපි. அவர்கள் கல்மலையிலே பாதிக்கப்படுவதில்லை, அங்கே கொடிய புண்களினாலே பாதிக்கப்படுவதில்லை. அவர்கள் இருக்கிறார்கள். ඒතකොට ඒගොල්ලොත් නෙවෙයි. அப்படியான அவர்களும் இல்லை. එහෙනම් කවුද විවාහ මංගල්‍යයට කැඳවන ලද්දෝ භාග්‍යවන්තෝ කියලා කියන ඒ කැඳවන ලද්දෝ කවුද? அப்படியானால் திருமண காட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் யார்? அவர்கள் யார்? ආදම් සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා ஆதாம் முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரையிலே ඒ කාලය දෙකකට බෙදන්න පුළුවන්. அந்த காலகட்டத்தை இரண்டாக பிரிக்கலாம். ආදාම් සිට යේසුස් වහන්සේ දක්වා. ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரையிலே, යේසුස් වහන්සේ සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා. இயேசு கிறிஸ்து முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாட்கள் வரையில். ඒක යේසුස් වහන්සේ ආපු කාලේ සිට සභාව ඔසවා ගන්නු ලබන කාලය දක්වා කියන්නේ ක්‍රිස්තියානි අයනේ. அப்பொழுது இயேசு கிறிஸ்து வந்தது முதல் சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற காலகட்டம் என்பது அதாவது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அல்லவா? ඒගොල්ලෝනේ දැන් භාර්යාව වෙන්න යන්නේ. அவர்கள் தானே மணவாட்டியாக மாறப் போகிறார்கள். එහෙනම් ආදාම් සිට යේසුස් වහන්සේ එන දක්වා அப்படியானால் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வந்த நாள் வரையிலே, ඒකට අපි කියන්නේ පරණ කිවිසුම් කාලයනේ. அதற்கு நாம் சொல்லுவது பழைய ஏற்பாட்டு காலம் அல்லவா? පරණ කිවිසුම් කාලයේ උන්නු ශුද්ධවන්තයි. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த பரிசுத்தவான்கள். ආදාම්ලත් පස්සේ පසුතැවිලා දෙවියන් වහන්සේත් එක්ක ෂේප් එකේ හිටියානේ. ஆதாமும் பின்பு மனம் திரும்பி தேவனோடு கூட ஷேப்பாக இருந்தான் தானே. ඉතින් ආදාම් හිඳි ඒවා හිඳි ஆதாம் இருப்பான், ஏவாளும் இருப்பாள். සේත් ඉඳි
சேர்த்திருப்பான். ඊට පස්සේ ඒනොක් අනිවාර්යෙන්ම ඉන්න උනේ. ஏனோக்கு கட்டாயமா இருப்பார். මේ ඒනොක් ඉඳිද මන් දන්නේ නැහැ. නමුත් අර ඒනොක් இந்த ஏனோக்கு இருப்பானோ தெரியாது, அந்த ஏனோக்கு கட்டாயம் இருப்பார். එතකොට මේ නෝවා ඉඳි, நோவா தாத்தா அவர் இருப்பார். ආබ්‍රහම් ඉඳි, ஆபிரகாம் இருப்பான். ඊසාක්ලා යාකෝබ්ලා ඉඳි, ஈசாக்கு யாக்கோபுக்கள் இருப்பார்கள். යෝසේප් අනිවාර්යෙන්ම ඉන්න ඕනේ. யோசேப்பு கட்டாயம் அங்கே இருக்க வேண்டும். මෝසෙස් මිරියම් ආරෝන් ඉන්න ඕනේ. மோசே மிரியாம் ஆரோன் යෝෂුවා ඉන්න ඕනේ. யோசுவா இருக்க வேண்டும். ඒ කාලේ හිටපු බයිබලයට දෙවියන් වහන්සේට ගරු කරපු ඉස්රායල් මිනිස්සු ඉන්න ඕනේ. அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த தேவனை மதித்த கௌரவப்படுத்திய பரிசுத்தவான் அவர்கள் அங்கே இருப்பார். இஸ்ரவேலர் அங்கே இருப்பார்கள். දාවිද් ඉන්න ඕනේ. தாவீது இருக்க வேண்டும். එතකොට ප්‍රොපේතවරු ඉන්න ඕනේ. அப்போ தீர்க்கதரிசிகள் இருக்க வேண்டும். එලියා එහෙම ඉන්න ඕනේ. எலிசா அவங்களும் இருக்க வேண்டும். ඉතින් මේ වගේ අර පරණ ගිවිසුම් සුද්ධවන්තයින් තමයි ඒ විවාහයට කැඳවන ලද භාග්‍යවන්තයින්. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் தான் திருமண வைபவத்திற்கு அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். ඒගොල්ලෝ යේසුස් වහන්සේගේ භාර්යාව වෙන්න ඒගොල්ලන්ට සුදුසුකම නැහැ. அவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய மனைவாட்டியாக மாறுவதற்குரிய தகுதி அவர்களுக்கு இல்லை. මොකද ඒගොල්ලෝ පරණ ගිවිසුමේ. ஏனென்றால் அவர்கள் பழைய ஏற்பாட்டில். නමුත් ඒ අය විශේෂ අය. ஆனால் அவர் விசேஷமானவர்கள். ඒ නිසා ඒ අය තමයි භාග්‍යවන්තයෝ කියලා මෙතන කියලා තියෙනවා. அவர்களை தான் இங்கே பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது. ඔන්න 10 කියවන්නම්මා. 10 வாசிக்கிறேன் நான். මේවා දෙවියන් වහන්සේගේ සැබෑ වචනයයිද ඔහු මට කීවේය. මම ඔහුට නමස්කාර කරන පිණිස ඔහුගේ පාමුල වැටුණෙමි. ඔහුද එසේ නොකරන්ට බලාගනින්න මම නුඹේද යේසුස් වහන්සේගේද සාක්ෂිය දරන නුඹේ සහෝදරයන්ගේද හවුල් මෙහෙකරුවෙක් කිය. දෙවියන් වහන්සේට නමස්කාර කරපන්න මක්නිසාද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය අනාගත වාක්‍යයේ ආත්මයයි මට කීවේය. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். හොඳයි මිත්‍රයනි, දැන් ඔය පළවෙනි පද 19 පළවෙනි පද 10 අපි මොනවද බැලුවේ? இப்பொழுது இந்த முதல் 19 வசனங்கள் நாம் என்ன பார்த்தோம்? බැටළු පැටවානන්ගේ විවාහ මංගල්‍ය. හොඳේ? இந்த முதல் 10 வசனங்களுக்குள்ளும் நாம் பார்த்தது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தை குறித்து. හොඳයි, දැන් යුදෙව් සංස්කෘතිකයේ එක දෙයක් මම ඔයගලන්ට කියලා දෙන්නම්. இப்பொழுது யூத கலாச்சாரத்தில் அல்லது சம்பிரதாயத்தில் இருந்து ஒன்றை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். වැඩසටහන නරඹන අය ලෝකේ ගොඩක් රටවල් වලින් නරඹන සමහර අය යුදෙව් සංස්කෘතිය හදාරනවා, ඉගෙන ගන්නවා. ඔයගලන්ට සමහර දේවල් දන්නවා. இதை ஊடகத்தின் மூலமாக பார்வையிடுகிற நீங்கள் உலகத்தில் இருக்கிற பலவிதமான கலாச்சாரங்கள், யூதருடைய கலாச்சாரங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். තල්මුඩ්, මිෂ්නා, ගෙමාහා, ආවෝත් මෙන්න මෙවැනි යුදෙව් සංස්කෘතික சாහිත්‍යමය ලියකියවිල වලින් ගත්ත දේ තමයි දැන් මම ඔබට උගන්වන්නේ. இப்படியாக 4 காரியங்களிலிருந்து எடுக்கப்பட்டதானே யூத கலாச்சாரத்தை குறித்து தான் உங்களுக்கு நான் பேசுகிறேன். සමහර මගෙන් අහනවා. சிலர் என்னிடத்திலே கேட்கிறார்கள், අනේ පාස්ටර් මමත් මේවා ටිකක් ඉගෙන ගන්නවා. நான் அது பாஸ்டர் இதை நான் கொஞ்சம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று. පාස්ටර් මොන පොත් වලින්ද ඕවා ගත්තේ කියලා මට කිව්වනම් අපිටත් ඒ පොත් මිලදී අරගෙන ඕවා ඉගෙන ගන්න පුළුවන්. பாஸ்டர் நீங்க எந்த புத்தகத்திலிருந்து இதெல்லாம் எடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி இதை கற்றுக்கொள்ளலாமே என்று சொல்லி கேட்டார்கள். තරහ වෙන්න එපා. ඔය පොත්පත් සංගරා Google කරලා ඉගෙන ගන්න පොරක් නෙවෙයි මම. இவைகள் எல்லாம் இந்த புத்தகங்களை சேகரித்து அதை கொண்டு அவற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல இவைகள். ඔරිජිනල් තල්මුඩ් එක, මිෂ්නා එක, ගෙමාහා එක, ආවෝත් එක ඒවා අරන් තමයි මම කියවනේ. බාබිලෝන් නම් බාබිලෝන් වල තිබුණු ඒ ප්‍රාථමික ඒ ග්‍රන්ථ එවැනි දේවල් අරගෙන තමයි මම ඒවා බලන්නේ. ඒවා ඉතින් හැම කෙනාටම නෑ. ඉතින් ඒ යන්න ඕනේ උගුරු. ஆகவே இந்த குறிப்பிடப்பட்ட இந்த 4 கலாச்சாரத்தினுடைய புத்தகங்கள் ஒரிஜினல். அதை எடுத்து தான் நான் படித்தேன். நீங்கள் அதை படிக்க வேணும். அது ஒரிஜினல் எடுத்து போய் அங்கே போய் எடுத்து படிக்க வேண்டும். මොකද සමහර මිනිස්සු මම උගන්වන සමහර දේවල් Google එකේ ගහලා බලනවා මූ කියනවා ඇත්තද කියලා. சிலர் என்ன செய்கிறார்கள், நான் சொல்லுகிறதை எல்லாம் கூகுளுக்குள்ளே போய் அடித்து பார்க்க இவன் சொல்றதெல்லாம் உண்மையா என்று சோதித்து பார்க்கிறார்கள். පස්සේ කියනවා ඒක නෑනේ. நீங்க சொன்ன இதுல இல்லையேப்பா. ඒක ඒ වෙන්න බෑනේ. ஆகவே அப்படி இருக்க முடியாது. නෑ ඕක Google වල දාන්නේ නෑ. ඒක அதைகள் கூகுளுக்குள்ளே போடப்படுவதில்லை. පොත්පත් වල ඕවා නෑ.
அவைகள் புத்தகங்களிலே இல்லை. අපි ගිහිල්ලා ඒ රටවල් වලට ගිහිල්ලා ඒ සංස්කෘතිය හදාarලා ඒ භාෂාව හදාarලා අපි ඕවා හොයාගෙන ගේන්නේ. හොඳේ. ஆகவே அந்த நாடுகளுக்கு போய் அந்த கலாச்சாரங்களை கற்று அந்த பாஷை அந்த மொழியை கற்று அப்படித்தான் இதை பெற்றுக்கொண்டேன். වර්තමාන ඊශ්‍රායල් වල යුදෙව්ව මේක පිළිපදින්නේ නැහැ. අවුරුදු 18ේම කසාද බැඳගෙන දුවනවා. இப்போ நிகழ்கால யூதர்கள் என்ன இப்படி இதை கடைபிடிப்பதில்லை. அவர்கள் 18 வயதிலே திருமணம் முடிக்கிறார், ஓடி போகிறார், பலவிதம் நடக்கிறது. බයිබල් කාලේ යුදෙව්ව කොහොමද? வேதாகம காலகட்ட யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? කසාදේ සිදු වෙන්නේ මනමාලයාගේ පියාගේ ගෙදර. திருமணம் நடப்பது மணவாளனுடைய தகப்பன் வீட்டிலே. ඒ කාමරයක තමයි විවාහ මංගල්‍ය පවත්වන්නේ. அந்த அறையிலே தான் திருமண வைபவம் நடக்கும். හොඳට අහගන්න. நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள். මේ දෙසැම්බර්නේ අද නේද? இது டிசம்பர் மாதம் அல்லவா? අපි කියමු දෙසැම්බර් 7 වෙනිදා ගජේන්ද්‍රන් කියන යුදෙව් කොල්ල කසාද බඳිනවා. இப்போ வைத்துக்கொள்ளும் டிசம்பர் 7ஆம் தேதி கஜேந்திரன் என்ற இந்த வாலிபன் திருமணம் முடிக்க போறான். யூத முறைப்படி யூதன் திருமணம் முடிக்க போகிறான். හරිද? சரியா? එතකොට මම තමයි ගජාගේ තාත්තා. இப்போ இவர்தான் கஜாவுடைய அப்பா. මම තාත්තා මෙයා පුතා. அவர் அப்பா, நான் மகன். එතකොට කවුද මනමාලිය? அப்ப யார் மணவாட்டி? කාවත් උදාහරණයට ගන්න. පස්සේ මෙයාගේ ඇත්ත ගෑණි වලියට එයි. யாரையும் உதாரணத்துக்கு எடுக்க போவதில்லை. ஏன்னா என்ன சொந்த பொண்டாட்டி சண்டைக்கு வந்துடுவா. ඇත්ත භාර්යාව වවුනියාවේ ඉන්නවා. உண்மையான மனைவி வவுனியாவில் இருக்கிறார். ළමයි 65ක් විතර වගේ ඉන්නවා. 65 புள்ள மாதிரி இருக்கிறது. අහන්නකෝ දැන් கேளுங்கள். දැන් මේ ගජේන්ද්‍රන් පුතාගේ වෙඩින්ස් එක තියෙන්න යන්නේ 7 වෙනිදා. හොඳේ. இப்போ கஜேந்திரன் மகனுடைய வெட்டிங்ஸ் இருப்பது 7ஆம் தேதி. පළවෙනිදා ඉඳන්ම රිසෙප්ෂන්. முதலாம் தேதியிலிருந்து அங்கே ரிசெப்ஷன். දැන් අපේ කසාදවල එහෙම නෙවෙයිනේ. நம்முடைய திருமணங்களில் அப்படி இல்லையே. යම් දවසක විවාහ මංගල්‍ය ஒரு நாள் ஏதோ ஒரு நாளிலே திருமண வைபவம். උදේ හරි හවස හරි කසාද බඳිනවා. காலையிலோ மாலையிலோ திருமணம் முடிப்பான். පස්සේ කොහරි හොටෙල් එකට ගිහිල්ලා කෑමක් දෙනවා රිසෙප්ෂන් කියලා. அங்கே ரிசெப்ஷன் என்று சொல்லி ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் சாப்பாடு கொடுப்பார்கள். ඉතින් අපි කසාදෙට ගිහිල්ලා මහන්සි වෙලා අර දීපු කේක් එකක් කාලා ජූස් එක බීලා நாங்க கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்கு போய் கொடுத்த கேக்கை சாப்பிட்டு குடுக்கிற ஜூஸை குடித்து රිසෙප්ෂන් හෝල් එකට යනවා. ரிசெப்ஷன் ஹாலுக்கு போவோம். දැන් කෑම ඔක්කොම ලෑස්ති කරලා තියෙනවා. இப்ப சாப்பாடெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது. බඩගිනි නැති කාටත් ඒව දැක්කම බඩගිනි එනවා. பசி இல்லாதவனுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பசி வருகிறது. දැන් අපි ගිහිල්ලා ඉඳගෙන ඉන්නවා. දැන් එන්න කියයි දැන් එන්න කියයි දැන් එන්න කියයි. நாங்க இப்ப போய் உட்கார்ந்துருக்கோம். இப்ப கூப்பிடுவாங்க சாப்பாடுக்கு, இப்ப கூப்பிடுவாங்க. පස්සේ අර අඳුරන එක්කෙනා කියන අහන මොකද මේ පටන් ගන්න කීයටද කෑම? யாரோ தெரிந்த ஒரு இடத்துல கேட்போம், இப்ப எத்தனை மணிக்கு சாப்பாடு தொடங்கும்? එතකොට තමයි අපිට ගිනි ගෙඩිය දෙන්නේ. அவதான் அவருக்கு அந்த நெருப்பா கொடுப்பாங்க. මනමාලයයි ෆොටෝ ෂූට් එක කරලා ඇඳුම් මාරු කරලා ඇවිල්ලා එතනින් පස්සේ තමයි පටන් ගන්න. மணவாளனும் மணமாட்டி திருமணம் வைபவம் முடிந்து போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்து அதெல்லாம் முடிந்து அவர்கள் சாப்பாட்டுக்கு வரும்போதுதான் சாப்பாடு. කෙල්ලිය හිටපන්ක උන් එනකන් මේ බඩගින්නේ. இவனெல்லாம் வரும் வரைக்கும் ஐயோ காத்து கொண்டு இருக்க வேண்டுமே. උන් බදින්න අපි නැහින්ද. அவன் கட்ட நமக்கு ஏற இங்க பசி. ඊට පස්සේ ගොඩෝ වෙලාවකට පස්සේ ඒගොල්ලෝ එනවා. දැන් ලස්සනට ඇඳගෙන මාර්ගල ෆ්‍රෙෂ් එකට එනවා. ரொம்ப நேரத்துக்கு அவங்க பாட்டி வாவுடுத்து ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க 2 பேரும். ඉතින් අපි හිනාගෙන அப்போ நாங்க சிரிப்போம். ඔක්කොම හිතන්නේ මනමාලයාවයි දැකලා hina වෙන්නේ කියලා. எல்லாரும் நினைக்கிறது மணவாளன் மணவாட்டியை பார்த்து இவெல்லாம் சிரிக்கிறாங்க. නෑ අම්මේ දැන් කන්න පුළුවන් කියලා hina වෙන්නේ. இவ அதுக்கல்ல, அப்பா இப்ப சாப்பிடலாம் அப்படி. හැබැයි ඇතුළට එල්ලත් දැන් කන්න දෙන්නේ. அவன் வந்த பிறகு இவனோ சாப்பாட போவிடுவது. අන්න කේක් එකක් කපන්න දෙනවලු. கேக் வெட்ட வேண்டும். ඉතින් ඔක්කොම ඔය කේක් එහෙම කපලා ඊට පස්සේ අපිට කණ්ඩ හම්බෙච්චාම පස්සේ අර ඉස්සරහිට අපෙන් ගිහලා පොලිමේට ගන්නවා. අපි මේ 73 වෙනි හැටියට ඉන්නවා. அப்ப கேக் எல்லாம் வெட்டி முடிச்சு அங்க முன்னுக்கு கொஞ்சம் பேர் போய் நம்ம 73வது ஆளா நம்ம இங்க நிக்கிறோம். මාරි පොලිමේ ගිහිල්ලා ඒ ASCII පොලිම් පණිනේ උනොත් ඉන්නවා. அதுக்கிடையில போலினுக்குள்ள இடையில செருகிறவன் இருக்கிறான் தானே. ඒ ASCII වෙඩින්ස් එකට ඇවිල්ලා හින්දී කවුරු හරි පාස්ටර්ස්ලා 4-5 දෙනෙක්. அதுக்குள்ள வந்திருப்பாங்க வெட்டிங்ஸ்க்கு பாஷ 4 பேர். කවුරු හරි කොජෙක් පාස්ටර්ස් වගේ මේ පොඩ්ඩක් ඉන්න මේ පාස්ටර්ස්ලාට ඉස්ලා දාමු කියලා දානකොට පිටිපස්සේ ඉන්නේ උන්ට
ආස්තස්ලාව මරන් කණ්ඩ හිත. அவ யாராவது ஒரு போய் சொல்லுவா பாசன் மாற முன்னுக்கு விடுங்கோ அப்ப வெட்டிங் வந்து நமக்கு பாசன் மாற கொல்லணும் போல யோசனை வரும். කොහොමර ඔක්කම ජාති කාලා ඉවර වෙලා எல்லா ஜாதியையும் சாப்பிட்டு ඔක්කොම ෆොටෝ එහෙම ගත්තාම photo எல்லாம் எடுத்த பின்பு මනමාලියයි කාර් එකට නැගලා අපිට ටටා කියලා උන් යනවා යන්න. மணவாளன் மணவாட்டி காருக்கு என்கிட்ட டா என்று சொல்லிட்டு போயிடுவான். ඒක ඉතින් just married කියලා ලියලා ඇති. அதுக்கு என்ன கஸ்மேனிகா just married. ஜஸ்ட் இப்பதான் திருமணம். ටින් එහෙම ගැට ගහලා ඇති. அதுக்குள்ள வீட்டுலாம் அடித்திருப்பார்கள். ඒගොල්ලෝ යන්නේක බලන් ඉඳලා அவங்க போறத பார்த்துட்டு අපි ගයි හරි හරි යන් ඉතින් අපි මොනා කරන්නද? சரி நம்ம என்ன செய்ய போவோம். යුදෙව් සරණ මංගල්‍යයන් එහෙම නෙවෙයි. யூத திருமணங்கள் இப்படி அல்ல. ගජේන්ද්‍රන් පුතාගේ වෙඩින්ස් එක 7 වෙනිදා වුණාට கஜேந்திரனுடைய திருமணம் 7ஆம் தேதியா இருந்தால் ඕන කෙනෙකුට ඕකට ඇරයුම තිබුණට யார் யாருக்கு வரவேற்பு இருந்தாலும் அழைப்புதல் இருந்தாலும் ඒගොල්ලන්ට එන්න පුළුවන් දවස් 7ක්ම තියෙනවා. அவர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் 7 நாட்கள் உண்டு. පළවෙනිදා ඉඳන්ම රිසෙප්ෂන්. முதலாம் தேதியிலிருந்து ரிசப்ஷன். පළවෙනිදා ඉඳන් මේ මනමාලයා තාත්තා මමනේ. மணவாளன் அப்பா அவர்தானே. ඉතින් අපේ ගෙදරට හැම කෙනාම එනවා. அவருடைய வீட்டுக்கு எங்களுடைய வீட்டுக்கு எல்லாரும் வருவார்கள். තෑගි බෝග අරගෙන பரிசுகளை எடுத்துக்கொண்டு ඇවිල්ලා வந்து මනමාලයට තෑගි දීලා மணவாளனுக்கு பரிசு கொடுத்து කාලා சாப்பிட்டு ආශිර්වාද කරලා ஆசீர்வதித்து යනවා. போயிடுவாங்க. මනමාලියව දකින්නේවත් නැහැ. மணவாட்டியை காண்பதே கிடையாது. ඒ මනමාලිය ඇතුලේ ඉන්නවා. යාව එළියට ගෙන්නෙත් නැහැ. මේගොල්ලෝ ඇතුලට යන්නත් බෑ. மணவாட்டி உள்ளே இருப்பான். அவ வெளியே வர இவ வர்றவன் அவளை போய் பார்க்கவும் வேளாம். හැම තෑග්ගක්ම මනමාලයට. எல்லா பரிசும் மணவாளனுக்கு தான். සම්පූර්ණ විවාහ වියදම මනමාලයාගේ තාත්තගේ. முழு திருமண செலவும் மாப்பிள்ளையினுடைய அப்பா. දැන් එහෙම නෙවෙයිනේ. இப்ப அப்படி இல்லையே. ඕගොල්ලෝ මේක කරන්න අපි මේක කරන්න. நீங்க அதை செய்யுங்க நாங்க இதை ඒකෙත් කචල් යනවා. அதுக்குள்ளே ஒரு கச்சாலு. ඒ වගේම තෑගි ඔක්කොම හම්බෙන්නේ මනමාලයට. அதே போல திருமண பரிசு எல்லாம் கிடைப்பது மணவாளனுக்கு. මනමාලිය දන්නෙත් නැහැ. மணவாட்டிக்கு தெரியவும் மாட்டாது என்ன இது கிடைக்கிறது. දැන් එහෙම නෙවෙයිනේ. இப்ப அப்படி இல்லையே. ෆස්ට් නයිට් එකට ගියාම முதல் இரவுக்கு போனதும் ෆස්ට් නයිට් එකේ තියෙනවා ෆස්ට් ෆයිට් කියලා එකක්. ஃபர்ஸ்ட் நைட்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைட் ஒன்று இருக்கு. ඒ කියන්නේ ගිය ගමන් කියනවා මේ මනමාලයා කියනවා මනමාලිය දිහා බලලා මේ මගේ පැත්තට ආපු පෙට්ටිත් අර වාගේ පුංචි අම්මා නේද අර රතු පාට සාරිය නෙමෙයි එයා ගෙනිච්ච පෙට්ටි දෙක. மணவாளன் எந்த பக்கத்துக்கு வந்த 2 பரிசுல 2 பெட்டியும் கூட சின்னமா காரி சுருட்டிட்டு போனமாய் கண்ட. ඉතින් ඔයා එහෙම කියන්න එපා. ඉතින් අපේ කට්ටියත් ලොකු ගාණක් දාලානේ ඕක කරේ. நீங்க அப்படி சொல்ல எங்கட ஆக்களும் பெரிய தொகையை போட்டு தானே செலவு செய்தது. ඒතර මෙයාගේ මේ කෙසේ වෙතත් අපිට හම්බෙච්ච තෑගි ඔක්කොම අපිට එන්න ඕන. எப்படி இருந்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பரிசு எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும். මං ගණන් කරන්න යනවා. நான் என்ன போறேன். එහෙනම් ඔයා වගේ කට්ටියව සැක කරනවද? நீங்க எந்த ஆக்கள் எல்லாம் சந்தேகப்படுறீங்களோ? So before first night you have first fight. பிஃபோர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபைட். ඊට පස්සේ first night. அதுக்கு பிறகு தான் ஃபர்ஸ்ட் நைட். then first flight. இப்ப ஃபர்ஸ்ட் ஃளைட். කඩාගෙන යනවා කචල් එකට. ඔය අඩේ උඩජ කොට ඕනවා සැඬේ. ඒ කාලේ යුදෙව්වන්ගේ කාලේ මනමාලිය දන්නෙත් නැහැ කවුද ආවේ ගියේ මොනවද ගෙනාවේ මොනවද දන්නේ. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி அந்த திருமணத்துக்கு மணவாட்டிக்கு தெரியாது யாரு வாரா யாரு போறா என்ன கொடுக்குறா என்ன வாங்க ஒன்றும் தெரியாது. 7 වෙනිදානේ මෙයාගේ විවාහය. 7ஆம் நாள் தான் 7ஆம் தேதி தானே இவருடைய திருமணம். හැම කෙනාටම ඇරයුම තියෙන්නේ පළවෙනිදා දෙවෙනිදා තුන්වෙනිදා හතරවෙනිදා පස්වෙනිදා හයවෙනිදා හත්වෙනිදා. எல்லாருடைய வரவேற்பும் அழைப்புதலும் இருப்பது 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி. හැබැයි ஆனால் 7 වෙනිදා රැට 7ஆம் தேதி ராத்திரிக்கு විවාහ මංගල්‍ය සිදු කරනකොට திருமண வைபவத்தை நடத்தும் பொழுது ඒ තාත්තගේ ගෙදර කාමරේ ඇතුළට යන්න පුළුවන් කාටද කියලා මං කියන්නම්. தகப்பனுடைய அந்த வீட்டு அறைக்குள்ளே யாருக்கு முதல் போக முடியும் என்று நான் சொல்லுகிறேன். මමනේ ගජේන්ද්‍රන්ගේ තාත්තා. இவர்தானே மணவாளனுடைய அப்பா. මම இவர் ගජාගේ අම්මා. கஜாவுடைய அம்மா. මෙයාගේ අනිත් සහෝදර සහෝදරියන්. என்னுடைய மற்ற சகோதர சகோதரிகள். ඊට පස්සේ
මෙයා බඳින්න යන ළමයා நான் திருமணம் முடிக்க போகிற பெண், එයාගේ අම්මා තාත්තා அவளுடைய அம்மா அப்பா, එයාගේ සහෝදර සහෝදරියන්. அவளுடைய சகோதர சகோதரிகள். ඊට පස්සේ ඒ විවාහය කරන ඒ රබි නැත්තම් පූජකවරයා. அதன் பின்பு அந்த திருமண வைபவத்தை நடத்துகிற ரபி அல்லது ஆசாரியர். ඔය ටික තමයි විවාහ මංගල්‍ය සිදුවන ඒ කාමරේ ඉන්නේ. இதுதான் திருமணம் நடக்கின்ற அறைக்குள்ளே இருக்க வேண்டியவர்கள் இருப்பவர்கள். වෙන කොහෙවත් හෝල් අරගෙන වෙඩින්ග්ස් කරන්නේ නැහැ ඒගොල්ලෝ. அவர்கள் அங்கே திருமண மண்டபம் எடுத்து திருமணம் நடத்துவதில்லை. දේව මාලිගාවේ විවාහ කරන්නේ නැහැ. தேவனுடைய ஆலயத்திலே திருமணம் நடத்துவதில்லை. තාත්තගේ ගෙදර කාමරයක තමයි ඕක වෙන්නේ. தகப்பனுடைய வீட்டிலே ஒரு அறையிலே நடக்கும். ඒ වෙලාවේ ඒ පියාගේ නිවසට හැම කෙනාටම එන්න බෑ. அந்த நேரத்திலே அப்பாவினுடைய வீட்டுக்கு வேறு யாருக்கும் வருவதற்கு அனுமதி இல்லை. එන්න පුළුවන් එකම කට්ටියකට. வரக்கூடிய ஒரே ஒரு குழு தான் ගජේන්ද්‍රන්ගේ හොඳ හිතවත් යාළුවන්ට විතරයි. கஜேந்திரனுடைய மிக நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும், මනමාලයාගේ මිත්‍රයන්ට විතරයි එන්න පුළුවන්. மணவாளனுடைய நண்பர்களுக்கு மாத்திரம் தான் வர முடியும். එතකොට කාට හරි ඒ 7 වෙනිදා රෑ එන්න කියන ඇරයුමක් තියෙනවා නම් அப்படி யாருக்காவது அன்று 7ஆம் நாள் ராத்திரியிலே வருவதற்குரிய அழைப்பிதழ் இருந்தால் ඒක ලොකු ගෞරවයක්. அது ஒரு பெரிய கௌரவம். එනවා මං කියන එක. நான் சொல்லுகிறது விளங்குகிறதா? ඒක තමයි දැන් අපි බැලුවේ. அதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ඒ අන්තිම අවුරුදු 7 ඉවර වුණාම அந்த கடைசி 7 ஆண்டுகள் முடிந்ததும் බැටළු පැටවනන්ගේ විවාහයට කැඳවනු ලබාපු අය භාග්‍යවන්තව කියලා අපි බැලුවා නේද? ஆட்டுக்குட்டியாருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ඕක තමයි හේතුව. இதுதான் அதற்கு காரணம். ආබ්‍රහම්ලා දාවීද්ලා ඒසායාලා ඒ ප්‍රොපේතවරු ඒගොල්ලෝ සේරම හරි ආඩම්බරෙන් හරි ප්‍රීතියෙන් ඒගොල්ලෝ ඉන්නවා. ஆபிரகாம், ஏசாயா, தீர்க்கதரிசிகள், யாக்கோபு எல்லாம் மிக பெருமையோடு ஆடம்பரமாக வருவார்கள். මොකද ඒගොල්ලෝ මනමාලයාගේ මිත්‍රයන්. ஏனென்றால் மணவாளனுடைய நண்பர்கள் அவர்கள். දැන් ඔයගලන්ට තේරෙනවද? இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ඔන්න දැන් ගජේන්ද්‍රන්ගේ කසාදේ ඉවර වුණා. இப்போ கஜேந்திரனுடைய திருமணம் முடிந்தது. ඒ රූම් එකේ විවාහය සිදු වෙච්ච කාමරේ இந்த திருமணம் நடந்த அறைக்குள்ளே අපි ඔක්කොම මෙයාගේ කසාදේ කරලා දුන්නාම நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இவருடைய திருமணத்தை நடத்தி கொடுத்தது பின்பு මෙයාට ආශිර්වාද කරලා මනමාලියට ආශිර්වාද කරලා இவரை ஆசீர்வதித்து மணவாட்டியையும் ஆசீர்வதித்து ඒ රබ්බිවරයා මම අපේ පවුලේ අය ගෑණිගේ පවුලේ අය ඔක්කොම එළියට යනවා. ரபி, தகப்பன், தாய், மணவாட்டியினுடைய தகப்பன், தாய் எல்லாரும் வெளியே போய் விடுவார்கள். මෙයයි මෙයාගේ මන භාර්යාවයි කාමරේ ඉන්නවා දොර වහ ගන්නවා. நானும் என்னுடைய மனைவி மறையில் இருப்போம், கதவு பூட்டப்படும். අපි ටික එළියේ. நாங்கள் எல்லாம் வெளியே. We are outstanding people. நாங்கள் எல்லாம் வெளியிலே இருக்கிற மக்கள். දැන් සීන් එකක් තියෙනවා. இப்போ ஒரு சீன் இருக்கிறது. හෙට උදේ දැන් මේක රෑනේ සිදු වෙන්නේ. இது ராத்திரியில தான் நடக்குது. හෙට උදේ நாளை காலையிலே මනමාලයා එයාගේ අලුත් බැඳ භාර්යාව හැරෙන්න ඉස්සෙල්ලා මෙයා හැරෙන්න ඕනේ. இப்போ மணவாளன் மாப்பிள்ளை மணவாட்டி எழும்பும் முன்னதாக காலையில முதலாவது எழுந்திருக்க வேண்டும். හදිසියවත් ගෑණි හැරුණත් එයා හැරුණ නැහැ වගේ බොරුවට නිදාගෙන ඉන්න ඕනේ. மணவாட்டி அதாவது திருமண பெண் மணமகள் தற்செயலாக முன்பு எழுந்தாலும் படுக்கையை விட்டு எழும்பக்கூடாது, தூங்குவது போல இருக்க வேண்டும் படுக்கையிலே. මෙයා එමෙට නැගිටලා இவர் சும்மா திடீரென்று எழும்பி එමීට එළියට ගිහිල්ලා மெல்ல வெளியே போய் දොර ඇරලා கதவை திறந்து එමීට එළියට ගිහිල්ලා மெல்லவா வெளியே போய் දොර වහලා கதவை பூட்டி එමීට එළියට යනකොට එක එක උන් බුදි කවුද බුදි? அங்கே வெளியில போய் பார்த்தா ஒவ்வொருத்தன் அங்கே தூங்கி கொண்டிருப்பான். யாரு? யார் யார்? අම්මා අප්පාவுக்கு வேற ரூம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் தான். මාර වැඩේ අම්මා වෙන කාමරේ තියෙන යාළුවෝ. මේ මම පුතායි මේ ලේලි ෆස්ට් නයිට් කරන කාමරේ මිදුලේ අම්මා තාත්තා පුතියගෙන ඉඳිදලා මෙයෝ. மகளும் மருமகளும் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுற ரூமுக்கு முன் வெளியில அப்பா அப்பா படுத்திருக்க முடியுமா? நண்பர்கள். මෙයාගේ කොල්ලෝ සෙට් එක තමයි ඔය පුතියගෙන என்னுடைய நண்பர்கள் செட் அங்க படுத்திருப்பார்கள். ඉතින් මෙයා ඉවිත ඇවිල්ලා அவன் மெதுவா வந்து මචං නැගිටපා. மச்சான் எழுப்புடா නැගිටපාන් කියලා හැමෝම කුද්දනවා. எழுப்புடா எழுப்புடா அவனுங்களை எல்லாத்தையும் எழுப்பி விடுவான். ඉතින් ඔක්කොම எல்லாம் அப்படியே நெட்டி புரிச்சு என்னடா අර ජිල්පිය තියෙනවා නේ. அந்த ஜில்பி இருக்கே කාව
කව්වත් හැරවන්න නැතුව හැම එකම හැරිලා ඉනීත එනකොට யாரையும் எழுப்பாம இல்ல வந்து වැඩකාරයන්ටත් එන්න කියනවා වැඩකාරයන්ට ඔක්කොම කූද්දගෙන කොල්ල සෙට් එක විතරයි. அந்த வாலிப பசங்க நண்பர்கள் கூட்டம் மாத்திரம் தான் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு පාඩුවේ මුං යනවා යන්ට. இவன் மெல்ல அப்படியே போவார்கள். මෙයයි කොල්ලො සෙට් එකයි දැන් ගියා. இப்போ மாப்பிளையும் மாப்பிளைய நண்பர்கள் எல்லாரும் வெளியே போய் விடுவார்கள். ඊට පස්සේනේ ඉර උදා වෙන්නේ. அதுக்கு பிறகுதானே சூரியன் உதிக்கும். ඊට පස්සේ තමයි මනමාලිය නැගිටින්නේ. එතකොට මනමාලිය නැගිට්ටාම එයා එළියට එනවා. එතකොට ඉතින් ඒගොල්ලෝ ඔක්කොම සෑහෙන්න ඔක්කොම ඉන්නවා දැන්. இப்போ மனவாட்டி அதன் பின்பு எழும்பி வெளியே வருவா எல்லாம் அங்கே ஆக்கள் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கு பிறகு මෙයා ගිහිල්ලා நான் போய் ඉර හරියට 12ට විතර උඩට එන්න ඉස්සෙල්ලා මෙයා එන්න ඕනේ ආය. சரியாக நான் போய் சரியாக சூரியன் மத்திய வானத்திலே நடுநிலைக்கு வரும் முன்னதாக வீட்டுக்கு வந்து விட வேண்டும். මොනවද දන්නවද සීන් එක? என்ன தெரியுமா சீன்? මෙයා ගිහිල්ලා සතෙක් අල්ලන්න ඕනේ. நான் போய் ஒரு மிருகத்தை பிடிக்கணும். සතෙක් ඒ කියන්නේ මූවෙක් වෙන්න පුළුවන්. அது ஒரு முயலா இருக்கலாம். මාන් மான் மான் හාවෙක් වෙන්න පුළුවන්. ஒரு முயலாக இருக்கலாம். හිවලෙක් වෙන්න පුළුවන්. ஒரு நரியா இருக்கலாம். නැත්තම් සිංහෙක් වෙන්න පුළුවන්. அல்லது ஒரு சிங்கமா இருக்கலாம். කොටියෙක් වෙන්න පුළුවන්. புலியா இருக்கலாம். බල්ලෙක් වෙන්න පුළුවන්. நாயாவும் இருக்கலாம். මොකෙක් හරි සතෙක්ව අල්ලගෙන ஏதாவது ஒரு மிருகத்தை பிடித்து கொண்டு வர ඒ வேண்டும். සතාව ගැට ගහලා ගේන්න ඕනේ. அந்த மிருகத்தை கட்டி கொண்டு வர வேண்டும். ඒ සතාව ගැට ගහලා හාවෙක් වගේ නම් මෙයාම උස්සගෙන එන්න පුළුවන්. அந்த மிருகத்தை கட்டி ஒரு முயலாக இருந்தால் அவர் தோளிலே போட்டு கொண்டு வர வேண்டும். නැත්තම් ලොකු සතෙක් නම් ඒ ඔක්කොම ගැට ගහලා අර පොල්ලක ගැට ගහලා වැඩකාරයෝ දෙන්නෙක් උස්සගෙන එන්න ඕනේ. பெரிய மிருகமாக இருந்தால் அந்த கால் ரெண்டு இப்படி கட்டி தடிக்குள்ளே போட்டு வேலைக்காரர்களை தூக்கி கொண்டு வர வேண்டும். இவரும் வர வேண்டும். ගෙදර උදවිය උදේ නැගිටලා කාලා ඔක්කොම කරලා வீட்டாக்கள் எல்லாம் காலையில் எழுந்து சாப்பிட்டு கொடுத்து விட்டு දැන් බල පුලා ඉන්නවා මනමාලයා මොන සතාද ගේන්න යන්නේ කියලා. இப்ப பார்த்து கொண்டிருக்க வேண்டும், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க வேண்டும். மாப்பிள்ளை என்ன மிருகத்தை கொண்டு வாரா. ඉතින් ගජේන්ද්‍රන් යන්නේ මනමාලයා. இப்போ கஜேந்திரன் தானே மணவாள மாப்பிள்ளை போறான். ඔයාට මොන සතාද අල්ලන්න ආස? பூனை பிடிக்கிறார். மான் මම අහනවා මනමාලයාගෙන් මොන සතෙක්ද අල්ලන්න ආස කියලා. පූසෙක් අල්ලන්න මනමාලෙක් වෙන්න ඕනේ. පූසු අල්ලන ක්‍රමේ දන්නවද? பூனை பிடிக்கிறது ஒரு முறை தெரியுமா? උන් අල්ලන්න ඕනේ. යගෙන උන් ළඟට අල්ලගෙන ගෙනාවා. එතන කිසිම වීරකමක් නැහැනේ. பூனையை புஷ்புசாட்டு கூட பூனை வந்துடும். அங்க ஒரு வீரமும் இல்லை. ඒ කියන්නේ මොකටද දන්නවද මේ මනමාලයා සතෙක් අල්ලගෙන එන්න ඕනේ? ஏன் தெரியுமா இவர் போய் ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டும்? මෙයා අල්ලගෙන එන සතාට අනුව ඒගොල්ලෝ නිගමනය කරනවා මෙයා මෙයාගේ පවුල නඩත්තු කරයි කියලා. இவர் எந்த மிருகத்தை பிடிக்கிறாரோ அந்த மிருகத்தை வச்சுத்தான் இவன் ஒழுங்கா குடும்பம் நடத்துவாரா இல்லையா என்று தீர்மானிப்பார்கள். ඔයා පූසෙක් අල්ලගෙන ආව නම් ආපෝ ඒ ගෑණිට වස්ස ලැජ්ජාවක් නෝන්ඩි. பூனையை கொண்டு வந்தா அந்த மனுஷனுக்கு கேவலம். මොකද ඒ කාලේ ලිඳ ළඟ සංගම් තිබුණානේ. அந்த காலகட்டத்திலே கிணத்தடி சங்கம் இருந்தது. ඉතින් කසාදයක් වෙච්චාම ඒ ලිඳ ළඟට ඒ කෙල්ල එන්න ඉබේ. මොකද නම් ලිඳට වතුර ගන්න යන්න ඉබේ. திருமணம் முடிந்த பின்பு எப்படியாவது மனசி வரணும் கிணத்தடிக்கு. ඉතින් කොහොම තියේද මිසිස් ගජේන්ද්‍රන් ලිඳට එනකොට එක එක පුස් මියව් කියනකොට என்ன கேஸ் නේ. அப்ப கஜேந்திரன் மனுஷி கிணத்தடிக்கு வரும்பொழுது புஷ் மியா இப்படி சொன்னா மனுஷிக்கு எப்படி இருக்கும்? කවුද බල්ලෙක් අල්ලගෙන ආව නම් நாயை பிடிச்சிட்டு வந்தா அப்படி இருக்கு. ගෑනුට අන්න බලු මෑන්ගේ ගෑණි එනවා කියලා කියයි. அப்ப பொம்பளை எல்லாம் சொல்லுவா நாய் பிடிக்கிறவட்ட மனுஷி வாரா பவு ඒ නිසා ஆகவே මනමාලයා මොනවද උත්සාහ කරන්නේ? மணவாளன் என்ன மாப்பிள்ளை என்ன செய்ய முயற்சிப்பார்? පුළුවන් තරම් හොඳ වටිනා භයානක සතෙක් තමයි අල්ලන්න යන්නේ. முட்டிந்தா மட்டும் பிடிக்கக்கூடிய பயங்கரமான கொடூர மிருகத்தை பிடிக்க முயற்சிப்பார். දැන් පාස ගජේන්ද්‍රන් කිව්වා එයාට පූසා කියලා පූසට නෝන්ඩිය දාපම මුවා කියලා කිව්වනේ. இப்ப நான் பூனை பிடிக்க போறேன் நோண்டி வந்தது நான் மான் பிடிக்க போறேன்னு சொன்னேன். දැන් මුවෙක් උනත් මුවාව අල්ලන්න අමාරු ඌ දුවන නිසානේ. மானை பிடிக்க கஷ்டம் ஏன்னா அது ஓடும். හැබැයි දැන් සිංහෙක් වලසෙක් කොටෙක් වගේ සතෙක් අල්ලනවා නම් சிங்கம் கரடி
புலியை போன்ற ஒரு மிருகத்தை பிடிக்க வேண்டுமானால் අපිව දැකලා උන් දුවන්නේ නෑනේ. அது நம்மை பார்த்து ஓடாது. අපිව දැක්කම උන් අපි ළඟට එනවා. அது எங்களை பார்த்தது எங்கள் அண்டையிலே வரும். මුවෝ එතකොට මේ අනිත් සත්තු අපිව දැකලා දුවනවා. முயல் மானிதல் நம்ம கண்டவுடன் ஓடிவிடும். ඉතින් අර අපිව දැකලා දුවන සතෙක්ව මනමාලේ අල්ලගෙන ආවා නම් நம்மை கண்டு ஓடுகிற ஒரு மிருகத்தை மாப்பிள்ளை பிடிச்சிட்டு வந்தா ඒ ඉන්න අය කියනවා ඒ ගෑනිට இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க பொண்டாட்டியை பார்த்து බලාගෙනයි බං මේ මූ දුවන අල්ලගෙන එනවා පරිස්සමෙන් වෙන ගෑණියෙක්ව අල්ලගෙන එයි කියලා කියයි. அவர் சொல்லுவாரு இவன் ஓடுறதெல்லாம் பிடிச்சிட்டு வரா அவ வேற ஓடுற பொம்பளையும் பிடிச்சிட்டு வரான் கவனமா இருந்துக்கோன்னு சொல்லுவாரு. තේරෙනවද? අනික දැන් නරි හිවල් ඒ වගේ උන් අල්ලගෙන ආව නම් කියයි நரி ஓனா இதே போல மிருகங்களை பிடித்து வந்தால் මේ මිනිහා නම් මා පටි පොරක් බලාගෙන ජීවත් වියන් කියලා කියයි. அப்படிப்பட்ட மிருகங்களை பிடித்து கொண்டு வந்தா சொல்லுவாங்க இவன் குள்ளத்தனம் பிடிச்சவன் இவன் தந்திரசாலி இவனை குறித்து கவனமா இருந்து சொல்லுவார்கள். හැබැයි කොටියෙක් දිවියෙක් වලහෙක් වගේ සතෙක් අල්ලගෙන ආව නම් ஆனால் ஒரு புலி ஒரு சிங்கம் கரடியை போன்ற ஒரு மிருகத்தை பிடித்து வந்தால் ඒ ගෑණිගේ ගරුත්වය නගිනවා ඉහළටම. அந்த பெண்ணுடைய மதிப்பு மேல போகும் உயரும். ඔයාගේ මිනිහා වලහෙක් නේ අල්ලන් ආවේ මාව. ඒ කියන්නේ හොඳට ආව බලාගයි මොන හතරෙක් ආවත් ඔයාව ආරක්ෂා කරයි කියලා කියයි. அவன் சொல்லுவான் உன்னுடைய புருஷன் வீரம் நிறைந்தவன் எந்த எதிரி வந்தால் உன் புருஷன் உன்னை காப்பாற்றுவான் பாதுகாப்பான் என்று சொல்லுவார்கள். කවුරු හරි මනමාලේ සිංහෙක් අල්ලගෙන ආව නම් எந்த ஒரு மாப்பிள்ளையாவது ஒரு சிங்கத்தை பிடித்து வந்தால் අම්මා ආය කියලා වැඩක් නැහැ. ஆமா சொல்லி வேலையில එයා නිකන් ආය රජ කුමාරයෙක් වගේ සැලකිල්ලට ගයි. அந்த மனவாட்டிக்கு ஒரு ராணியை போல கவனிப்பு இருக்கும்.